கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோபு எழுதின புத்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த காலவோளை ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை கொடுத்து கர்த்தர் நம்மை தைரியப்படுத்தி அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையாம் கர்த்தருடைய மன்னாவை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்தி தினமும் நம்மை நடத்துகிறார். அநேக சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபையும் செய்திருக்கிறார். இந்த வளர்ச்சிக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளில் பக்தன் யோபு இப்படியாய் சொல்லுகிறான், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கலாம். கடந்த நாட்களில் கடந்த வாரங்களில் நீங்கள் சந்தித்ததான காரியத்தை குறித்து, இல்லை நீங்கள் பார்த்த கேட்ட காரியத்தை குறித்து ஒரு தெளிவில்லாமல் குழப்பத்தின் மத்தியில் இந்த காலவோளை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். திடப்படுங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. கைவிட்டாரோ என்று சொல்லி சிந்திக்க வேண்டாம். யாரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. தம்மை நம்பின ஒருவனையும் அவர் வெட்கப்படுத்துகிறவரும் அல்ல, கைவிட்டு விலகுகிறவரும் அல்ல. ஏனெனில் அவர் மனிதன் அல்ல. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த நம்முடைய தாயின் கருவிலிருந்து நாம் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த நம்முடைய தெய்வம் அவர். அதனால் பயப்படாதிருங்க. யோபுனுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிவோம். பல விசுவாசிகள், பல மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள். நானும் கேட்டு இருக்கிறேன். எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வந்துடக்கூடாது. இன்னும் மேலே போய் சிலர் எனக்கு வந்த இந்த பிரச்சனை போராட்டங்கள் என் சத்ருவுக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்டு இருக்கிறேன். நல்லது. ஆனால் இருக்கிறதிலேயே உங்களையும் என்னையும் விட அதிக பாடு அனுபவித்து எல்லாவற்றையும் இழந்து தன் சரீரத்தின் சுகத்தையும் இழந்து மனைவினாலே நண்பர்களாலே ஏளனமாய் பார்க்கப்பட்டு பேசப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு வீட்டை இழந்து அவன் தனிமைப்படுத்தப்பட்ட போதும் இன்று பலருக்கு மன உளைச்சல் உண்டாகிறது. ஆனால் யோபுக்கு மன உளைச்சல் உண்டாகவில்லை. தெளிவாய் இருந்தார். காரணம் என்ன? தான் ஆராதிக்கிற, தான் சேவிக்கிற தன்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றதான அறிவும் தெளிவும் அவனுக்கு இருந்தபடினாலே இவ்வளவு நஷ்டங்களும் இவ்வளவு இழப்பும் இவ்வளவு நாசம் மோசமும் உண்டாகியும் விசுவாசத்தை பற்றி கொண்டு அவனுடைய நண்பர்கள் ஏளனம் பேசும்போது தைரியமாய் டிக்ளேர் பண்ணுகிறான். நான் இந்த வார்த்தையை இப்படியாய் சொல்லுவேன். யோபு காலத்தில் ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் இருந்தாரோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் யோபு தனக்கு தானே தீர்க்கதரிசனம் சொல்லி தன்னை கிறிஸ்துவில் தெய்வனில் திடப்படுத்தி கொண்டான். அந்த வார்த்தையை தான் நான் வாசித்தேன். மனமே சோர்ந்து போன இவைகளை பார்த்து, நஷ்டங்களை பார்த்து உடைந்து போன தன் ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுவது போல, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலக்கமடைகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனை நோக்கி காத்துரு என்று சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனம், இந்த கால ஓளை நாம் நம்மை திடப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டங்களில் எழுதின வார்த்தைகள், தேவனுடைய அன்பை, தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் ருசித்து பார்த்து அனுபவித்து நம்மை தைரியப்படுத்த எழுதின வார்த்தைகள்.
கர்த்தர் நம்மை திடப்படுத்த, நம்மை தைரியப்படுத்த, நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ள இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் இந்த பாதையில் கர்த்தரே நடத்தினார். இவர்களை நடத்தினவர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த காலவோளையிலே நடத்துவார் என்ற தைரியம் உங்களுக்கு உண்டாகும்படி ஊழியக்காரனாய் என்னை கொண்டு கர்த்தர் உங்களை திடப்படுத்தி வார்த்தையை கொடுக்கிறார். யோபு சொன்னான், தேவன் சகலமும் செய்ய வல்லவர் மனமே, நீ பயப்படாத. அநேகர் சொல்லுவார்கள், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி. நல்லது, தேவன் ஒரு நாளும் எடுக்கிறவர் அல்ல. இந்த பூமியில் கொடுக்கிற பொருட்கள், செல்வங்கள் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான இந்த பூமியின் அழிவான ஆசீர்வாதத்தை ஒன்றையும் கொடுத்து எடுக்கிற தெய்வம் அல்ல. அவர் கொடுப்பது பிராணன், எடுப்பதும் பிராணன். இது ரெண்டும் அவருடையது. மற்ற எல்லாம் இந்த பூமியிலே நம்முடைய காரியத்திற்காக, நம் வாழ்வாதாரத்துக்காக தெய்வன் சகலவற்றையும் சிருஷ்டித்து நல்லது நல்லது என்று கண்டு ஆதாமை உண்டாக்கி அவனுடைய கரத்தில் இதையெல்லாம் ஆண்டு அனுபவித்து கீழ்ப்படுத்தி இதை ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள் என்று சொல்லி அவனை வாழ்த்தி இருக்கிறார். இந்த கால ஓலை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார் அல்ல. அவனுக்கு தெரியும். யோபு நன்கு ஞானமுள்ள மனிதன். ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் கவனித்து பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே நம்முடைய காலத்தில் கர்த்தர் வரப்போகிற வருகை குறித்து அங்கே சொல்லுகிறார். கடைசி நாளிலே, யோபனுடைய கடைசி நாள் அல்ல, இந்த உலகத்தின் கடைசி நாளிலே அவர் இந்த பூமியில் மேல் நிற்பார், என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லி தன் ஆத்துமா அழியாது என்பதை அன்றே உணர்ந்த தேவ மனிதன். அதனால் தைரியமா இருங்க. உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தவர், இந்த ஆத்துமா அந்த சரீரத்தில் இருக்கிற வரை நிச்சயம் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உன் சத்துரு உங்களை மேற்கொண்டு மகிழ தெய்வம் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. யோபனுடைய வாழ்க்கையின் அனுபவம் அதுதான். அதனால் தயவு செய்து கலக்கமடையாதீங்க. தயவாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை தைரியப்படுத்தி உங்களிடத்தில் கேட்கிறேன், எதை குறித்தும் குழம்பாதீங்க. என்னவானாலும் அவர் சர்வ வல்லவர், தேவன் அதை ஆராய்ந்து விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் விசாரிக்கிறவர். நம்முடைய காரியங்கள், நம்முடைய வீழ்ச்சி, நமக்கு வருகிற போராட்ட நஷ்டங்கள், சத்துருவால் உண்டாகிற காரியத்தை எல்லாம் அவர் கவனித்து அதை விசாரித்து நீதிமானை கைவிடாமல் அவனுக்கு நன்மை செய்கிற தெய்வம். நாம் நீதியாய் இருப்போம். என்ன வந்தாலும் பதற்றமடைந்து பாவம் செய்ய வேண்டாம். யோபு அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவன் எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன வார்த்தைக்கு கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன், தேவன் கவனித்திருப்பார். என்னடா நம்ம எடுக்கவே இல்லை, எடுத்ததெல்லாம் பிசாசு, அவனுக்கு உண்டான நன்மைகளெல்லாம் கெடுத்தது பிசாசு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்ன வார்த்தைக்கு நான் இப்படியா யோசிக்கிறேன். கர்த்தர் என்ன ஆராய்ந்து விசாரிக்கிறவர், கவனிக்கிற தெய்வம். யோபனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார், அவன் சத்துருக்கள் பேசின வார்த்தைகளை கவனிக்கிறார். பிசாசு யோபுக்கு செய்த தீமைகள், அநியாயங்கள், அவனுக்கு உண்டான சகல நன்மையும் கெடுத்து போட்டதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை கவனிக்கிறார், அதை விசாரிக்க போகிறார். அவர் ஒன்றையும் விசாரியாமல் விடுகிற தெய்வம் அல்ல. தெய்வம் அதை கவனித்திருப்பார். நான் எடுக்கவே இல்லை, பிசாசு அதை கெடுத்து போட்டான், நான் கொடுத்தேன், பிசாசு கெடுத்தான், இவன் நான் எடுத்துட்டேன்னு சொல்றானேன்னு சொல்லிதான் ரெட்டிப்பாய் அவனை திருப்பி கொடுத்து ஆசீர்வதித்தார். ஏன்னா யோபு எந்த விதத்திலும் தனக்கு வந்த நஷ்டம், தனக்கு வந்த கஷ்டம் பிசாசினால் என்று, போராட்டம் என்று, மாந்திரிகம் என்று, கிரியை என்று, அசுத்தம் என்று, அசுத்தாவின் செயல்பாடுகள் என்று மற்றவைகள் மேலே அவன் பிளேம் பண்ணல. நஷ்டமோ லாபமோ கர்த்தர் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பக்தியிலே அவன் தீர்மானமாய் நின்றான். அதனால தான் தன் சரீரத்தின் சுகமிழந்து தன் மனைவி அவனை ஏளனப்படுத்தின போதும் தைரியமாய் சொன்னான், நன்மை பெற்ற நான் தீமையை பெறக்கூடாதோ கர்த்தரிடத்துல என்று தன்னை திடப்படுத்தினான். இந்த கால ஓலை தேவன் சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
எரேமியா சொல்லுகிறான், உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. இதுக்கு மேலே ஞானி ஒரு வார்த்தை நீதிமொழியில் எழுதினார், கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய செயல் நிலை நிற்கும் என்று. தேவன் சகலமும் செய்ய வல்லவருங்க. அவர் என்ன நினைத்தாரோ அது உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல் நிச்சயமாக அது இறங்கும், அது உங்களை நடத்தும், உங்கள் மேல் தங்கி இருக்கும், அது நிலைக்கும். பயப்படாதிருங்க. அதே யோபு 23ஆம் அதிகாரத்தில் தேவன் அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்கிறார் என்று எழுதினார். எல்லாம் அவர் தாங்க. அதனால் இந்த கால வேளை ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து கடைசியாய் இந்த பூமியிலிருந்து மறுரூபமாக போகிற, உயிர்த்தெழுந்து பிதாவினிடத்தில் சேரப்போகிற நாட்களுக்கு முன்பு அப்போஸ்தலனாகிய பேதுருவை அழைத்து, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 விசை பேதுருவினிடத்தில் கேட்டார். யோவான் கடைசி அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்க முடியும் 21. அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவுக்கு மறுஉத்தரமாக, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய வேதனை, உங்கள் பாடு, உங்களுடைய வெளியில் சொல்ல முடியாத மனக்குமரல், உங்களுடைய சஞ்சலம், இவைகளையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அந்த தெளிவு நமக்கு வரட்டுங்க, கலக்கமே இருக்காது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிறவன் என்னைக்கும் பதற மாட்டான். தாவீதினுடைய அனுபவம் கர்த்தரையே சார்ந்து இருந்தபடினால என்னென்ன அவனுக்கு வந்தது, கலக்கம் இல்லை. இந்த பக்தன் யோபுவை கவனித்து பாருங்க. இவனை போல நஷ்டமடைந்தவர்கள் நாம் ஒருவரும் இல்லை. எல்லாவற்றிலேயும் நஷ்டத்தை சகித்து தேவன் சகலமும் செய்வார் என்று சொல்லி அவரை நம்பி அவரிடத்திலிருந்து திரும்ப நன்மைகளை பெற்றுக்கொண்டது உண்மையானால், இந்த கால வேளை நீங்கள் இழந்ததை மீட்டு கொடுக்க தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் உங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே, உங்கள் கையின் பிரயாசங்களில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில், உங்களுடைய எல்லாவற்றிலையும் கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி என்னோடு கூட ஜெபிங்க. பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். யோபு 42:2 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற அந்த வார்த்தைக்காய் நன்றி. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, நீ சகலமும் செய்வே ஆண்டவரே. உடைய ஆலோசனை நிலை நிற்கும், நீ செய்வது ஒன்றும் தடைபடாது, அதை ஒருவனும் தடுக்க முடியாது ஆண்டவரே. இந்த கால வேளை என்னோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய், அவருடைய குடும்பத்துக்காய், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காய், அவருடைய வியாபாரங்களுக்காய், அவருடைய வேலைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் நொடிந்து நஷ்டமடைந்து ஏன் என்று சொல்லி குழம்பி கலக்கத்தில் இருக்கிறார்களோ, இப்பொழுதே இந்த வார்த்தை அவர்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி, இந்த நாளில் இழந்ததை உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்மையும் ஆசீர்வாதமும் கிருபையும் சமாதானமும் சுகமும் விடுதலையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேலும் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் வீடுகளில் அந்த விடுதலையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. நன்மையும் கிருபையும் இவர்களை இந்த நாள் முழுவதும் தொடரட்டும். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.